குளத்துல முங்கி அவன் உடம்பு சரியில்லாம வீட்ல இருக்கான். ஐயோ, பெருசா எதுவும் ஆபத்து இல்லையே? பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. நீங்க வாங்க, கூட்டிட்டு போறேன். வாங்க. ஐயோ தாரணி, குழம்பு என்னாச்சுன்னு தெரியல, நான் போய் பாக்குறேன். நீ தேங்காயை துருவி அங்க எடுத்துட்டு வா, சரியா? சரி. வாசு, வாசு, எழுந்துரு. யார் வந்திருக்கான்னு பாரு. யாருன்னு தெரியுதா? யாருன்னு தெரியலையா உனக்கு? நம்ம நூர்ஜஹான் அக்காடா. வாங்கக்கா, உட்காருங்க. ஓ, அவங்களா? வாசு, உனக்கு உடம்பு முடியலையாமே, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல. திவ்யா, வாசு ரொம்ப டல்லா இருக்கான். நீ போய் இவனுக்கு சாப்பிட எதுவும் எடுத்துட்டு வரியா? மீனாட்சி அக்கா இப்பதான் சமைச்சிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, ரொம்ப டல்லா இருக்கா. சமைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். நீ போய் டீ பிஸ்கெட் எடுத்துட்டு வரியா? ம், சரிக்கா. ஏண்டா வாசு, அஞ்சலியும் கிருஷ்ணாவும் உன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீ பாட்டுக்கு திடுதுப்புன்னு குளத்துல ஏண்டா குதிச்ச? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அஞ்சலி அக்கா, நீ எப்படி இருக்கேன்னு பாத்துட்டு போக தான் வந்தேன். நான் தான் வந்திருக்கேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். அக்கா நீங்களா? நான் ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முழிச்சதும் உங்களை தான் தேடினேன். எங்க அம்மாவும் எங்க அக்காங்களும் உங்களை திட்டி அனுப்பிட்டாங்கன்னு நர்ஸ் அக்கா சொன்னாங்க. சாரிக்கா. நீ ஏண்டா சாரி சொல்ற? இப்போ உடம்பு எப்படி இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா. அக்கா, அக்கா அக்கா வராங்க வராங்க, மறைச்சுக்கோங்க. சீக்கிரம் சரியாயிடும். என்ன வாசு? சாப்பிடுறியாடா வாசு? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அக்கா உனக்கு ஊட்டி விடவா? இல்லக்கா, இவங்க ஊட்டட்டும். குடு மீனாட்சி. பாருடா, நூர்ஜஹான் அக்கா இப்பதான் உன்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்குள்ள நீ க்ளோஸ் ஆயிட்டியா? அதானே, அவங்க ஊட்டினாதான் நீ சாப்பிடுவியா? போட்டனா